அண்ணனை பற்றி மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். ஒன்றாவது, மனம் விட்டு பேச ஒரு நல்ல அண்ணன் கிடைத்தால் அதுவும் தாயின் மடிதான். நம்ம அம்மா மடியில் படுத்துட்டா உலகமே நமக்கு மறந்துடும். என்ன நிகழ்வுகள், நம்ம அப்படியே சந்தோஷமோ துக்கமோ எல்லாத்தையும் நம்ம அம்மாவோட மடியில் படுத்துட்டு அப்படியே சொல்லும்பொழுது உலகமே ஒரு சொர்க்கமாக தெரியும். அதே மாதிரி தான் ஒரு நல்ல அண்ணன் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு, நம்ம கருத்துக்களை சொல்கிறதுக்கு, அவங்க அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்கிறதுக்கு, அப்படி நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு அண்ணன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொரு தாய் நமக்கு கிடைச்ச மாதிரி தான். இரண்டாவதாக, அம்மாவின் அன்பையும் அப்பாவின் பாதுகாப்பையும் ஒரே இடத்தில் பெற முடியுமானால் அது அண்ணனிடம் மட்டுமே. அப்பா நம்மளை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்குவார். எங்கள் ஊர் கிராமத்துலலாம் பார்த்தா சினிமாவுக்கு போகிறதுலேருந்து, கோவிலுக்கு போகிறதுலேருந்து, வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே என் கூட வந்தது என்னுடைய அப்பா தான். அது பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு வெளியூருக்கு போய் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும் சரி தான், என்னுடைய அப்பா தான் என் கூட வருவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம அப்பா தான் ஒரு காவல். அதே மாதிரி அம்மாவோட அன்பு இருக்குல்ல, அதுக்கு ஈடு இணையே உலகத்தில் கிடையாதுங்க. அது எத்தனை மணி ஆனாலும் என்னுடைய அம்மாவுக்கு உலகமே தெரியாது. அவருடைய உலகங்கிறது அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான். அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க தூங்குனாங்களா, அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்களா, இது மட்டும்தான் என்னோடய அம்மாவுக்கு தெரியும். அதே மாதிரி தான் எல்லாரோட அம்மாவும். இந்த அம்மா அப்பா 2 பேரையும் சேர்த்தா அந்த உருவத்துக்கு பேர் தான் அண்ணன். அண்ணன்கிட்ட நம்ம பாதுகாப்பும் இருக்கும், அன்பும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உறவு உலகத்தில் வேறு எந்த மாதிரியான உறவுக்கும் கிடையாது. மூன்றாவதாக, என்ன தவம் செய்தேனோ உன்னை என் அண்ணனாக பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் உன்னை வரமாய் கேட்பேன், அண்ணனாக அல்ல என் அன்பு மகனாக. இந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை ஜாலம் இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிற கருத்து இருக்குல்ல, அது ஒரு உண்மையான கருத்து. அண்ணன் அப்படிங்கிற அந்த உறவு இருக்குல்ல, அதில் ஒரு கண்டிப்பு இருக்கும். அந்த ஒவ்வொரு கண்டிப்புக்கு பின்னாடியும் ஒரு அன்பு இருக்கும். தான் தங்கச்சி பத்திரமா இருக்கணும், தான் தங்கச்சி நல்லா படிக்கணும், தான் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிவும் ஒரு அன்பும் இருக்கும். அண்ணன்கிற உறவு இருந்தால் வாழ்க்கையே ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம்தான்.